Good evening, children. 8th standard science இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபோர்த் லெசன்ல ஹீட் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போறோம். வெப்பம் அப்படிங்கிற பாடம். இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு கான்செப்ட் எல்லாம் தான் இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டா இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தட் இன்னைக்கு யாருடைய நினைவு நாள் தெரியும் இல்லைங்களா? பாரதியார் அவர்களுடைய நினைவு தினம் இல்ல. சோ அவருடைய கவிதைகள்ல ஒரு சின்ன கவிதை பார்க்கலாமா? யாரை பற்றியது? பெண்களை பற்றியது. ரொம்ப குறுகிய காலம் வாழ்ந்த ஒரு மிக சிறந்த மனிதர். நிறைய எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு ரோல் மாடலா இருக்கக்கூடியவர். பாரதியாருடைய கவிதைகள், கதைகள், அவருடைய மேற்கோள்கள், கோட்ஸ் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை சம்பந்தப்பட்டது. எப்படி வாழணும், நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. பெண்களுக்காக, கல்விக்காக, நாட்டிற்காக அவருடைய ஒவ்வொரு எழுத்தும், கதை, பேச்சு, கவிதை எல்லாத்துலயுமே அதை பார்த்தா நமக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் படிக்கும்போது. பாருங்க, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் பார்க்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். அமிழ்ந்து பேருளாமறியாமையால் அவலமெய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமாம். உதயக்கண்ணி உரைப்பது கேட்டீரோ. சோ இந்த கவிதை ஒரு பெண்ணாகப்பட்டவள் எப்படி இருக்கணும், அவள் கண்டிப்பா பெண் கல்விக்காக போராடிய மனிதர்களில் முக்கியமான ஒருத்தர் இவர். கண்டிப்பாக பெண் கல்வி என்பது தேவை, படிப்பு தேவை, சமுதாயத்துல முன்னேறணும். அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு அப்படின்னு கேட்டாங்க, சரிங்களா? சோ பெண்களுக்கு எதுவுமே கிடைக்காத, சுதந்திரம் கிடைக்காத காலத்தில் பெண்களுக்காக போராடி நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. பொதுவா எப்பயும் நீங்க உட்காரும் போதும், நிற்கும் போதும், நடக்கும் போதும் எப்படி இருக்கணும்பாங்க? நிமிர்ந்து இருக்கணும். தவறு செய்தவன் அப்படிங்கிறவன் தான் கூனி குறுகி நிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அப்ப நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை அப்படின்னு சொன்னாலே எப்பயும் நான் தைரியமானவங்க, நேர்மையானவங்க, எதையும் கண்டு பயப்படாதவங்க, தன்னம்பிக்கையோடு இருக்கிறவங்க. அதுதான் முக்கியமான விஷயம். எல்லாத்துலயும் எனக்கு எஸ் நான் அப்படிங்கிற அந்த ஒரு என் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, என்னால் முடியும், நான் செய்வேன் அப்படிங்கும்போது நீ வண்டி ஓட்டும் போது கூட பாருங்க, நிமிர்ந்துதான் உட்காரணும். ரொம்ப வயதாயிடுத்து முடியல அப்படின்னாதான் நம்ம பெண்ட் ஆகணுமே தவிர, ஆனா எப்பொழுதும் நீங்க நிமிர்ந்து நடந்தீங்கன்னாலே உங்களுக்குள்ளார கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமா அதிகமாகும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதுதான் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாதது, நான் தப்பு செய்யல அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம், தைரியமா செல்லணும். அந்த மாதிரி எல்லாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நேர்மையோடு இருக்கிறவங்க என்னைக்குமே நேர்வழி பாதையில் தான் செய்வாங்க. தவறான வழியை என்னைக்குமே நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் கண்டிப்பாக தேவை. அதுதான் அவங்களுக்கு அவங்களுடைய என்ன சொல்லலாம், நம்மளுடைய ஒரு கவச குண்டலம் மாதிரி. நிச்சயமா அது இருந்ததுனாலே நம்ம எங்க வேணா எப்ப வேணா போகலாம். சொல்லுவாங்க இல்லையா, பாரதியார் சொன்ன மாதிரி ராத்திரியில நம்ம தைரியமா பெண்கள் எப்ப நடக்கிறாங்களோ அப்பதான் இது வந்துட்டு என்னது சுதந்திரமான ஒரு நாடு, பயமே இல்லாதது அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி பெண்களுக்கு கல்வி என்பது முக்கியம், எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்தி நிறைய கவிதைகள், கதைகள்லாம் எழுதியிருக்காங்க. பெண்களுக்கு மட்டும் கிடையாது, இளைஞர்களுக்காக, சமுதாயத்திற்காக, தமிழ் மொழிக்காக, நாட்டிற்காகன்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க ஃப்ரீ டயத்துல இந்த குவார்டர்லி, ஹாஃபர்லி எக்ஸாமினேஷன் ஃப்ரீ பீரியட்லாம் இருக்கு இல்லையா, அப்ப ஒண்ணு ரெண்டு நம்மளால முடிஞ்சதை எடுத்து படிச்சோம் அப்படின்னு சொன்னா அது எல்லாமே நமக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் ஹீட் அப்படிங்கிறது தான் வெப்பம். வெப்பம் அப்படிங்கிறது என்னப்பா? எஸ், ஒன் ஆஃப் த எனர்ஜி. ஹீட் அப்படிங்கிறது என்னது? ஆற்றல்.
ஆற்றல் தான் இல்லையா? ஆற்றல் மாற்றத்துல நமக்கு மெயினா பாக்குறது ஒளியாற்றல், ஒளியாற்றல், இயந்திர ஆற்றல், மின்னாற்றல் அப்படிங்கிற மாதிரி இந்த வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல் இல்லையா? எனர்ஜி. சோ இந்த எனர்ஜி டிரான்ஸ்பிரேஷன், அந்த வெப்ப ஆற்றலினுடைய விளைவுகள் என்னென்ன அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட். சோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட்னா வெப்ப ஆற்றலினுடைய விளைவுகள். என்னென்ன விளைவுகள்லாம் இருக்கு? வெப்பப்படுத்தும் பொழுது ஒரு பொருளை வெப்பப்படுத்தினால் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும்? விரிவடையும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ஃபேஸ் சேஞ்ச், நிலை மாற்றம், இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஒன் இஸ் எக்ஸ்பான்ஷன் and then increase temperature. இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். தண்ணிய நான் சூடு பண்றேன் அப்படின்னு சொன்னா பச்சை தண்ணி வெந்நீரா மாறும் இல்லையா? எக்ஸ்பான்ஷன் விரிவடையக்கூடியது. சேஞ்ச் இன் ஸ்டேட். இப்போ பனிக்கட்டியே நான் வெளியில எடுத்து வைக்கிறேன்னா சாலிட்ல இருந்து லிக்விடாக மாறும். ஃபேஸ் சேஞ்ச், நிலை மாற்றம். இதுதான் வெப்ப ஆற்றலின் விளைவுகள். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதில் வரக்கூடிய விளைவுகள், மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஒரு பொருளை சூடுபடுத்தினா அது விரிவடையும், அதுதான் எக்ஸ்பான்ஷன். அந்த பொருளினுடைய வெப்பநிலையாகப்பட்டது உயரும். அண்ட் தென் அதனுடைய ஸ்டேட், நிலை என்பது நமக்கு மாறும். இந்த மூணும் தான். ஓகே. சோ இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு இந்த சிமுலேஷன்லயே இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. கண்டக்ஷன் இல்லையா? அண்ட் தென் கன்வெக்ஷன். ஒவ்வொன்றுமே எவ்வாறு நமக்கு நடக்கும். சாரி சாரி. Heats உடைய எஃபெக்ட் அது அடுத்த சிமுலேஷன். ஐ ஷோ தட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தெர்மல் எக்ஸ்பான்ஷன், பார்ட்டிகல் மோஷன், ஃபேஸ் சேஞ்ச் இல்லையா? நமக்கு எக்ஸ்பான்ஷன் விரிவடைதல், பொருளை நம்ம வெப்பப்படுத்தும் பொழுது எவ்வாறு விரிவடைகின்றது அப்படின்னு தான் இல்லையா? இப்போ நமக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? ஹீட் கண்டக்ஷன், வெப்பம் ஒரு இடத்திலிருந்து எவ்வாறு நகர்கிறது? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஒரு பொருளை, இது என்னது? ஒரிஜினல் சைஸ். ஒரு பொருளினுடைய நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பொருளினுடைய அளவு. நான் இந்த பொருளை வெப்பப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னா அது எவ்வாறு விரிவடையும்? திஸ் இஸ் டெம்பரேச்சர் லெவல். ஒன் பை ஒன் ஐ வில் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ இருக்கிறது நமக்கு விரிவடையக்கூடிய ஒரு பகுதி. இதுல உங்களுக்கு உலோகப்பந்து பரிசோதனை தான் கொடுத்திருக்காங்க இல்லையா? சூடுபடுத்தும் பொழுது என்ன ஆகும்? விரிவடைஞ்சிரும், அந்த ஹோல்குள்ள போகாது. சோ த சேம் கான்செப்ட் ஆல்சோ ஹியர். First one, this is normal temperature. So length எப்படி இருக்கு? நமக்கு நார்மலா இருக்கு. இப்போ இதுல நான் வெப்பத்தை அதிகப்படுத்துகிறேன். சோ இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஒரிஜினல் சைஸ் இஸ் இன்க்ரீசிங் ஹியர். அந்த ரெக்டாங்குலர் ஷேப் விரிவடைஞ்சிட்டே போகுதா? அந்த பொருள் ஆகப்பட்டது வெப்பநிலை உயர உயர அந்த பொருளினுடைய அளவு மாறுபாடு இருக்கும். சோ கீழே பாருங்க, அந்த லென்த் அண்ட் வால்யூம் சேஞ்ச் அப்படிங்கறதுல மாற்றம் வரும் பாருங்க. 62, 69 லென்த் இன்க்ரீஸ் ஆகுது, வேல்யூமும் அதுலயே இன்க்ரீஸ் ஆகுது. சோ பொருளை, தெர்மல்னா என்னது? வெப்பம். வெப்பப்படுத்தும் பொழுது அந்த பொருளினுடைய அளவாகப்பட்டது என்ன ஆகும்? விரிவடையும். இது சாதாரணம். 0 0 இருக்கு வேல்யூ. இது ஒரிஜினல் சைஸ் நார்மலா இருக்கு.
கூலிங் கண்டிஷனுக்கு வந்துருது. அதே பொருள் இப்போ இன்கிரீஸ் ஆனது, இப்ப விரிவடைஞ்ச பொருள் அந்த வெப்பமாகப்பட்டது குறையும் பொழுது மீண்டும் தன்னுடைய அதே நிலைக்கு திரும்பிடும். அதுதான் இந்த கான்செப்ட். அப்ப அந்த உலோக பந்து வெப்பத்தை சூடு இழந்ததும் என்ன ஆச்சு? ஈஸியா ஹோல்குள்ளார திருப்பியும் போகும் இல்லைங்களா? அது போல தான் இப்போ இந்த நமக்கு ஒரு உலோக தண்டு அப்படின்னே இமேஜின் பண்ணிட்டோம்னு சொன்னா, நான் அதை ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகுது. அண்ட் தென் ஹீட்ட ரெடியூஸ் பண்ணும்போது அதனுடைய நார்மல் ஒரிஜினல் சைஸுக்கு எகைன் அது திரும்பிடுது. சரியா? நெக்ஸ்ட் ஒன் இஸ், அடுத்தது என்னது? டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ரைஸ் இன் டெம்பரேச்சர். சோ அப்ப டெம்பரேச்சர் வெப்பநிலை உயரும் பொழுது அந்த பொருளில் என்ன ஆகும்? அது உள்ள விரிவடையும் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லையா? பார்ட்டிகல் மோஷன் அப்படின்னு இதுல கொடுத்திருக்காங்கல்ல. சோ இதுல வெப்பநிலை உயரும் பொழுது அந்த என்ன நமக்கு இதற்குண்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னா, நம்ம ஒரு பீக்கர்ல என்ன பண்ணியிருக்கோம்? சின்ன குடுவையில ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு ஹீட் பண்ணோம்னா அது ரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். எப்படி ரைஸ் ஆகும்? மூலக்கூறு விரிவடைதல். சோ அப்ப உள்ள இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள், ஒவ்வொரு பொருளுமே எதனால் ஆக்கப்பட்டது? அணு மூலக்கூறு, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸால தான் ஃபுல்லா பேக் ஆயிருக்கும். அப்ப அந்த மூலக்கூறுகள் விரிவடையும் பொழுது அந்த தண்ணீரினுடைய அளவு உயரும். See here. இப்ப பாருங்க, எப்படி அது வேகமா அது மாறுது. சோ இப்போ இங்க நான் வெப்பத்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது செகண்ட் பாக்ஸ் பாருங்க, பார்ட்டிக்கல் மோஷன், ஒன்றோடு ஒன்று அது என்ன ஆகும்? வினை புரிந்து அது உராய்ந்து என்ன ஆகுது? வேகமாக அதனுடைய நகர்வு இருக்கும். அந்த மோஷன் இருக்கும் பொழுது பார்ட்டிகல்ஸ் ஆர் மூவிங் ஹியர் அண்ட் தேர் இன் ஃபாஸ்ட் மேனர். வேகமா நகரும் பொழுது வெப்பநிலை உயர்வதால் அதனுடைய என்ன ஆகுது? நமக்கு ரைஸ் ஆகும். சோ பார்ட்டிகல் மோஷன்ஸ். சோ அதுல இருக்கக்கூடிய துகள்கள் நகரும் பொழுது வெப்பத்தினால் அது விரிவடைந்து மேல எழும்புது இல்லையா? அதற்கு தான் இந்த இடத்துல மூலக்கூறுகள் எவ்வாறு நகர்கின்றது அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறது தான் இந்த செகண்ட் பாக்ஸ். ஓகேயா? ஆவரேஜ் ஸ்பீடு, கைனடிக் எனர்ஜினா என்னது? மோஷன், மூலக்கூறுகள் நமக்கு அங்க வேகமா நகர்வது. பாருங்க, வெப்பநிலை குறைஞ்சிடுது. அப்ப திருப்பி என்ன ஆயிடுச்சு? உள்ள இருக்கக்கூடிய டியூப்ல இருக்கக்கூடிய லிக்விட் ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய இயல்பான நிலைக்கு வந்துடும் வெப்பநிலை குறையும் பொழுது. சோ அப்ப மூலக்கூறுகள் என்னாச்சு? வேகமா வேலை செஞ்சது எல்லாம் ஓய்வெடுத்துக்குது. கைனடிக் எனர்ஜி நார்மலா இருக்கக்கூடிய எனர்ஜியா மாறிடுது இல்லையா? அப்ப இயக்காற்றல் நிலையாற்றலாக மாறின பொழுது நமக்கு அந்த நிலை அதனுடைய பழைய நிலைக்கு நமக்கு திரும்பிடுது. ஓகே. ஃபேஸ் டிரான்சிஷன். ஃபேஸ் அப்படின்னா என்ன? 3 கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்றோம் இல்லையா? தட் இஸ் ஃபேஸ், நிலை மாற்றம். இது என்னது? சாலிட்ல இருக்கு. ஃபேஸ் அப்படிங்கிறது என்னது? சாலிட் ஸ்டேட்ல இருக்கா? சோ மெல்டிங் பாயிண்ட் 0 டிகிரி அண்ட் தென் பாயிலிங் பாயிண்ட் ஆல்சோ 0 டிகிரி சென்டிகிரேட். இப்போ இது என்ன ஸ்டேட்ல இருக்கு? சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. சோ இப்போ இந்த சாலிட் ஸ்டேட்டை நான் என்ன பண்ண போறேன்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது என்ன ஸ்டேட்டுக்கு மாறும்? பனிக்கட்டி இல்லையா? பனிக்கட்டி இப்போ வெப்பப்படுத்தும் பொழுது என்னவா மாறும்? எஸ், கேஸ். டைரக்டா இது லிக்விட். பாருங்க, வெப்பநிலை குறைவாக இருக்கும் பொழுது சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது உருகி என்ன ஆகும்? லிக்விட் ஸ்டேட்ஸ்னுடைய பார்ட்டிகிள் ஷேப்ஸ் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிறிய இடைவெளியோட இருக்கு. மூலக்கூறுகள் ஓரளவு தான் என்ன பண்ணுது? ஃபுல்லும் மூவ் ஆகும். இதுவே இன்னும் வெப்பப்படுத்தும் பொழுது என்ன ஆயிடுது? கேஷியஸ் ஸ்டேட், வாயு நிலைக்கு மாறும் பொழுது வேகமாக உள்ள இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் நகர்ந்து அடுத்த நிலையை அடைகின்றது. சோ நம்ம வெப்பநிலையை உயர்த்த உயர்த்த அந்த ஃபேஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு பாரு. சோ தேர்ட் பாக்ஸை தான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். that is phase transition. இது இப்ப gaseous states, all the molecules are எப்படி இருக்கு? ரொம்ப ஆக்டிவா அந்த இடத்துல ஒர்க் பண்றாங்க. சோ கைனடிக் எனர்ஜி அதிகமா இருக்கு இல்லையா? சோ பாயிலிங் பாயிண்ட் இஸ் 100 டிகிரி சென்டிகிரேட். நல்லா அந்த தண்ணியை சூடுபடுத்தும் போது அதுதான் ஹையஸ்ட் பிளேஸ் இல்லையா? அப்ப அது வாயு நிலைக்கு அப்ப பனிக்கட்டி
நமக்கு ஆவியா மாறிடுச்சு. சோ கொஞ்சம் பனிக்கட்டி உருகுது, ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், மெல்ட் ஆகும் இல்லையா? இது லிக்விட் ஸ்டேட். லிக்விட் ஸ்டேட்ல உள்ள இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் கொஞ்சம் இயங்குது. ஓகே. அண்ட் தென் திஸ் இஸ் சாலிட் ஸ்டேட். சோ அப்படியே என்ன ஆகுது, மூலக்கூறுகள் எதுவும் நகராம ஒன்றோடு ஒன்று இணைந்து, இது வந்து நமக்கு இன்னொரு டீடைலும் இதுல தெரியுது. இப்போ சாலிட் அப்படின்னாலே என்னது, க்ளோஸ்லி பேக்டு, நெருக்கமாக மூலக்கூறுகள் அமைய பெற்றது. இதே நெக்ஸ்ட் ஒன் லிக்விட் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் இடைவெளி இருக்கும். கேஸ்னா நிறைய இடைவெளியோட அது ஃபுல்லும் பேக் ஆயிருக்கும். அந்த கான்செப்டும் இதுல நமக்கு புரியுது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹீட் கண்டக்ஷன். வெப்பநிலை ஓரிடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி நகருது அப்படின்னு தான் பாக்குறோம். சோ சூடுபடுத்தும் போது என்ன ஆகும், நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இங்க ஹாட் அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது, இந்த ஸ்டேட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, இது இப்ப என்ன கலர்ல இருக்கு, நமக்கு நார்மலா இருக்கு. அப்ப வெப்பம் நகரும் பொழுது எவ்வாறு அது மாறுபடும்னு பார்க்கலாம். பாருங்க. எஸ், இப்போ ஹீட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்ப என்னாச்சு, ஹாட் கோல்டு அந்த கலர் என்ன இருக்கு, நமக்கு டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக நமக்கு வெப்பநிலை உயரும் பொழுது ஓரிடம் விட்டு ஓரிடம் வெப்பமாகப்பட்டது நகரும். கண்டக்ஷன் அப்படின்னா என்னது, நமக்கு கடத்துதல் அப்படிங்கிறது. வெப்பமாகப்பட்டது ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடியது. நம்ம புத்தகத்துல 3 டாபிக்ஸ் பார்த்திருக்கோம். விரிவடைதல், வெப்பநிலை உயர்வு, நிலை மாற்றம் அப்படிங்கிற 3 கான்செப்ட் இல்லையா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங், நமக்கு விரிவடைதல். இது நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆறது, ஃபேஸ் சேஞ்ச். இதுல கண்டக்ஷன் அப்படிங்கிற இன்னொரு டாபிக்கும் கொடுத்திருக்காங்க. அப்ப வெப்பமாகப்பட்டது என்ன ஆகுது, நமக்கு இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. சோ என்ன கலர்ல சேஞ்ச் ஆயிடுது, நமக்கு எல்லோ கலர்ல சேஞ்ச் ஆயிருந்தது. இன்னும் வெப்பத்தை இன்க்ரீஸ் பண்றோம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்தை விட்டு என்ன ஆகுது, இந்த ஒரு ராடுன்னு எடுத்துட்டாலும் ஒரு பகுதியிலிருந்து அடுத்த பகுதிக்கு என்ன ஆகும், நகரும். ஹாட்டா இருக்கக்கூடியது, இப்ப ரொம்ப வெப்பம் ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடியது என்ன ஆகும், எல்லாமே ஒரு காஃபியா ஹாட்டா கொண்டு வந்து வைக்கிறோம்னு சொன்னா அந்த வெளியில இருக்கக்கூடிய குளிர்ச்சியான பகுதி என்ன ஆகுது, அந்த வெப்பத்தை எடுத்துக்கும் இல்லையா? அப்ப வெப்பமாகப்பட்டது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது. சோ இந்த 3 கான்செப்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா? தெர்மல் எக்ஸ்பான்ஷன், பார்ட்டிகல் மோஷன் அட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபேஸ் சேஞ்ச். எதையே இவ்ளோ மூவ் ஆகுதுன்னு சொன்னா இங்க நமக்கு வெப்பநிலை அதிகமா இருக்கு. டெம்பரேச்சர் நம்ம அதிகமான அளவு கொடுத்தோம்னா ஒவ்வொன்றும் எப்படி நகருது அப்படின்னு. சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடுதாப்பா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இப்ப பார்த்த இந்த சிமுலேஷன் மூலமா நம்ம இந்த 3 கான்செப்டுமே புரிஞ்சிடுது இல்லையா? சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம பாக்குறது அடுத்தது என்னது, வெப்பம் எவ்வாறு நமக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, தட் இஸ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். வெப்பம் எவ்வாறு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, என்னென்ன கான்செப்ட் இதுல நம்ம பார்க்கலாம்னா கண்டக்ஷன் அண்ட் தென் கன்வெக்ஷன், ரேடியேஷன். இந்த 3 விஷயமும். கண்டக்ஷன் அப்படின்னு சொன்னா இப்ப வெப்பம் கடத்துதல், வெப்ப சலனம், வெப்ப கதிர்வீச்சு அப்படிங்கிறது. இந்த 3மே இந்த கான்செப்ட்ல நம்ம இப்ப பார்க்கலாம். எஸ், திஸ் இஸ் கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். கண்டக்ஷன் அப்படின்னு சொன்னா என்னது, கடத்துதல். இது என்ன கலர்ல இருக்கு நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, ப்ளூ கலர்ல இருக்கு. அப்ப வெப்பமாகப்பட்டது ஒரு ஏதோ ஒரு இரும்பு பொருளையோ பித்தளை பொருளையோ ஏதோ ஒரு மெட்டீரியலை நான் ஹீட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அதனுடைய ஒரு நுனியிலிருந்து அடுத்த நுனிக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வெப்பமாகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமா இது இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். வெப்பமாகப்பட்டது நகரும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்போ இங்க நம்ம என்ன பண்ணணும்,
டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணும்போது பாருங்க கலர் சேஞ்ச் தெரியுதா? ப்ளூ கலர்ல இருந்து நமக்கு கிரீன் கலர். ரெட் கலர்ங்கிறது கீழே என்ன கொடுத்திருக்காங்க? ஹை டெம்பரேச்சர், வெப்பத்தினுடைய அதிகமான அளவு. இங்க பாருங்க ப்ளூ கலர்ங்கிறது நார்மல் டெம்பரேச்சர். ஸோ வெப்பநிலை அதிகமாக அதிகமாக, அதே போல இந்த ஒயிட் கலர், இந்த ரேஸ் தெரியுது இல்லையா? ஒரு ரவுண்ட் ஷேப். அது இந்த இப்ப பாருங்க அது எதுவும் இல்ல. பிகாஸ் இப்போ இந்த இடத்துல டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும் பொழுது நமக்கு வெப்பநிலை எதுவுமே இல்ல. ஆனா சோர்ஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அந்த வெப்பமாகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து ஓரிடம் விட்டு அடுத்த இடத்துக்கு வருது இல்லையா? ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறது கிடைச்சதும் என்ன ஆகும்? அது எல்லா இடத்துக்குமே ஒரு கரண்டிய நம்ம ஹீட் பண்றோம்னு சொன்னா அதனுடைய ஒரு எண்டுல இருந்து அடுத்த எண்டு வரைக்குமே என்ன ஆகுது? அந்த வெப்பம் என்பது நகரும். அந்த கலர் சேஞ்ச் வேரியேஷன் தான் நமக்கு இந்த நமக்கு அந்த ஹீட் சேஞ்சஸ் ப்ளூ கலர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்? அந்த ஹீட் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த 50% அந்த பாருங்க அந்த ஒயிட் கலர் ரேஸ், அந்த வெப்ப ஆற்றல் என்பது நகருது அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த கலர் சேஞ்சிங் அப்படிங்கிற கான்செப்ட். கண்டக்ஷன்ங்கிறது நமக்கு கடத்துதல் அப்படிங்கிறது ஓரிடம் விட்டு ஓரிடம் வெப்பமாகப்பட்டது நகரும் தன்மையோடு இருக்கும் வெப்ப ஆற்றல். கன்வெக்ஷன் கன்வெக்ஷன் வெப்ப கடத்துதல் அப்படின்னு சொல்றதுக்கு எக்ஸாம்பிள், நார்மலா நம்ம அயன் பண்றோம் இல்லையா ட்ரெஸ் எல்லாம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? அத ஃபுல்லுமே பிரஸ் பண்ணும்போது நகரும். நார்மலா நம்ம வீட்ல சமைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டக்ஷன்ங்கிறதுக்கு பெஸ்டான ஒரு எக்ஸாம்பிள். வெப்ப சலனம். ஒரு பாத்திரத்துல தண்ணிய சூடுபடுத்துறேன் அப்படின்னு சொன்னா எப்படி சூடாகும்னா, கீழ இருந்து பாருங்க ஹீட் ஆகும் பொழுது மூலக்கூறுகள் எல்லாமே மேலெழும்பி செல்லும். ஓகே, இங்க பாருங்க இது நார்மலா இருக்கக்கூடியது. இப்போ நான் சூடுபடுத்துறேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் தண்ணி கீழ சூடாகுமா? மேல சூடாகுமா? கீழ சூடாகும். அப்ப கீழ சூடாகும் பொழுது கீழ இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் எல்லாம் மேல போய் ஆட்டோமேட்டிக்கா மேல இருக்கக்கூடிய அந்த மாலிகூல்ஸ் எல்லாமே நமக்கு ரொட்டேட் ஆகி வரும். பாத்தீங்களா? சோ அப்ப ரொட்டேஷன்ல என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா எல்லா பிளேசஸ்லயுமே ஒரு குறிப்பிட்ட டயத்துல அந்த பாத்திரம் தண்ணி ஃபுல்லுமே சூடாயிடும். இனிஷியல் ஸ்டேஜ்ல கீழ இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் ஹீட் ஆகி மேல ரொட்டேட் ஆகி மேல இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் நமக்கு என்ன ஆகும்? கீழ வரும். சோ விண்ட்லயும் அதே மாதிரிதான், காற்றும் நமக்கு அந்த மாதிரிதான் என்ன ஆகும்? மேல இருந்து வந்து கீழ போய் ரொட்டேட் ஆகும். பார்த்திருக்கீங்க இல்லையா சுழற்சி என்பது? சோ இதுல வார்ம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நமக்கு எல்லோ கலர் மீடியம், கூல் அப்படின்னா கிரீன் கலர், ரெட் அப்படிங்கும்போது நமக்கு மேல பார்ட்டிகல் சூடாகி அடியில இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எல்லாம் ஹீட் ஆகி மேல மூவ் ஆகும். அதான் நம்ம சலனம் அப்படிங்கிறது நமக்கு எவ்வாறு அந்த மூலக்கூறுகள் நகர்ந்து அது வந்து அந்த செயலை செய்யுதுன்னு. ரேடியேஷன் ரேடியேஷன் சொன்னா நம்ம நமக்கு சம்மர் சீசன்ல நம்ம சீலிங் ஃபேன் போட்டோம்னா என்ன ஆகும்? பயங்கர காத்து மேல இருக்கக்கூடிய வெப்பத்தை கீழே இறக்கும். ரேடியேஷன்ங்கிறத ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? பாருங்க இதுதான். டெம்பரேச்சர் அதிகமாகும் பொழுது சன்னுல இருந்து என்ன ஆகுது? ரேடியேஷன் அதிகமாகுது. மத்தியான உச்சி வெயில் அப்படின்னு சொன்னா அதுவும் சம்மர்ல அனல் காற்று அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல நமக்கு ரேடியேஷன் சொல்றது. வெப்ப கதிர்வீச்சுகள். இங்க பாருங்க இது கூலா இருக்கிறது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அதுல இருந்து வெப்ப அலைகள் என்பது நமக்கு பரவுகின்றது. சரிங்களா? சோ இந்த 3 கான்செப்ட்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ இந்த ஷார்ட் டியூரேஷன் பிகாஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஜஸ்ட் ஐ எம் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் த சிமுலேஷன். உங்களுக்கு இந்த 6 கான்செப்ட்டுமே புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது எம்சிக்யூ பார்ட்டு. எந்த லெசனுக்குன்னா லாஸ்ட் கிளாஸ் பார்த்தா ஒளியியல் அப்படிங்கிற பாடத்திற்கு உண்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின் தான். எல்லாமே உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்ச கொஸ்டின் ஆன்சர் தான். ஸோ ப்ளீஸ் ரைட் த கரெக்ட் ஆன்சர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. Splitting of white light into its constituent colors is known as reflection, refraction, dispersion, scattering.
வெள்ளை ஒளியானது அதன் கூறுகளாகிய நிறங்களாக பிரிகை அடைவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எதிரொளிப்பு, ஒளி விலகல், நிறப்பிரிகை, சிதறல். வெள்ளை ஒளி தனித்தனியா பிரியுது இல்லையா? பிரிசம்ல நம்ம பார்த்தோம்ல, ஒரு வெள்ளொளிக்குள்ளாரதான் எல்லா வண்ணங்களும் இருக்கு அப்படிங்கிற கான்செப்ட் படிச்சோம் இல்லையா? அதுக்கு அந்த செயலுக்கு என்ன பெயர் அப்படிங்கிறது, அந்த ஒரு நிகழ்வுக்கு என்ன நம்ம பெயர் சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஓகே, செகண்ட் கொஸ்டின். Angle of incidence. Angle of incidence is equal to the angle of reflection. This is known as law of refraction, law of reflection, law of dispersion, law of scattering. படுகோணம் எதிரொளிப்பு கோணத்திற்கு சமம் எவ்வாறு அறிகிறோம்? நிறைய விதிகள் படிச்சோம்ல, ஒளி விலகல், எதிரொளிப்பு விதி, நிறப்பிரிகை விதி, சிதறல் விதி. படுகோணமும் எதிரொளிப்பு கோணமும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த விதி அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, third question. A plane mirror forms a virtual and erect image. What else is true about the image? It's real, it's inverted, it's laterally inverted, it's smaller. சமதள ஆடி ஒரு மெய்நிகர் மற்றும் நிமிர்ந்த பிம்பத்தை உருவாக்கும். பிம்பத்தை பற்றி வேறு என்னது? மெய்பிம்பமா அல்லது தலைகீழானதா, பக்கவாட்டில் தலைகீழானதா அல்லது சிறியதா? நம்ம பிளேன் மிரர்ல எப்படி எல்லாம் இமேஜ் உருவாகும் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா? கான்கேவ் மிரர்ல எப்படி வரும், கான்வெக்ஸ் மிரர்ல எல்லாம் எப்படி இமேஜ் வரும் அந்த பிம்பம் பார்த்தோம்ல, அது சம்பந்தப்பட்ட கேள்விதான் இது. Okay, the image formed a concave mirror is real, inverted on the same size as the object when the object is placed at focus, center of curvature, beyond C pole. எந்த பிளேஸ்ல, எஃப்லையா சீலையா, சீலையா நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு குழியாடியல் உருவாகும் பிம்பம் மெய், தலைகீழ் மற்றும் பொருளின் அதே அளவுடையது. பொருள் எங்கு வைக்கப்படும் போது அது நிகழும்? குவியத்திலையா, வளைவு மையத்திலையா, சீக்கு அப்பாலா அல்லது முனையிலா? எங்க வைக்கும் பொழுது நமக்கு மெய் மற்றும் தலைகீழ் பொருளினுடைய அதே அளவான பிம்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது, பிளேஸ் எங்க வச்சா கிடைக்கும் அப்படிங்கிறது. Fifth question. SI unit of the frequency of light is meter, second, hertz, joule. ஒளியின் அதிர்வெண்ணினுடைய SI அலகு எது? மீட்டர், வினாடி, hertz, joule. The speed of light is maximum in glass, water, air, vacuum. ஒளியினுடைய வேகம் எதுல ரொம்ப அதிகமா இருக்கும்? கண்ணாடியிலையா, தண்ணியிலையா, காத்துலையா அல்லது வாக்யூம் வெற்றிடத்திலையா? எந்த பிளேஸ்ல லைட்டினுடைய வேகம் அதிகமாக இருக்கும்? A phenomenon that explains why the sky appears blue. வானம் ஏன் நீலமா இருக்கு, நீல வண்ணத்தில்? டிஸ்பர்ஷன், ரெஃப்ராக்ஷன், ஸ்கேட்டரிங், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். வானம் நீல நிறமாக தோன்றுவதை விளக்கக்கூடிய நிகழ்வு. நிறப்பிரிகை, ஒளி விலகல், சிதறல், முழு அக எதிரொளிப்பு. எந்த ஒரு செயல்னால நமக்கு வானம் நீல நிறமா இருக்கு? Which mirror is used by dentists to see enlarged images of teeth? Plane mirror, concave mirror, convex mirror, cylindrical mirror. பல் மருத்துவர்கள் பற்களின் பெரிதாக்கப்பட்ட பிம்பங்களை காண எந்த ஆடியை பயன்படுத்துகிறார்கள்? சமதள ஆடி, குழியாடி, குவியாடி, உருளையாடி. பயன்பாடுகள் பார்த்தோம் இல்லையா? பயன்கள்ல இந்த கேள்விக்கான பதில் இருக்கு, ரீகால் பண்ணி எழுதுங்க. 9th question. Ordinary glass refractive index is 1.56, 1.5, 1.0 or 1.33. சாதாரண கண்ணாடியினுடைய ஒளி விலகல் எண் என்ன என்பதை கரெக்டா சூஸ் பண்ணி எழுதுங்க.
The number of images formed by a mirror depends on the dash the mirror, angle of incidence, angle of departure, angle of inclination, angle of reflection. ஆடிகளில் தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை ஆடிகளுக்கிடையே உள்ள எதை சார்ந்தது? படுகோணமா, விலகு கோணமா, சாய்வு கோணமா, எதிரொலிப்பு கோணமா? பன்முக எதிரொலிப்புன்ற ஒரு கான்செப்ட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுலதான் அது ரிலேட்டட் கொஸ்டின். ஸோ எல்லாமே நம்ம பார்த்த டாபிக்ல இருந்து வந்த எளிதான கேள்விகள் தான். ஸோ சூஸ் பண்ணி கரெக்டா எழுதுங்க. ரிமைனிங் டாபிக்ஸ் ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம வரக்கூடிய செஷன்ல கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.